அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 51 கோடி ஊழல், சொங்கி திராவிடம், அடிச்சு தூக்கிய அதிகாரிகள், இதுதான் இன்னைக்கு தலைப்பு. சென்னையில் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தற்போது மூடப்பட்டுள்ள பெரம்பூர் பின்னி மில் வளாகத்தில் 14 ஏக்கர் அளவுக்கு 2 நிறுவனங்கள், ஒன்று லேண்ட்மார்க் ஹவுசிங் ப்ராஜெக்ட், இன்னொன்று கேஎல்பி ப்ராஜெக்ட் என்கிற பேரில் 2 நிறுவனங்கள் 14 ஏக்கரை வாங்கி அதில் பல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிட்டு வர்றாங்க. அதில் தான் 50 கோடியே 86 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததா சொல்லி ராஜு நாயுடு என்பவர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து லஞ்சம் கொடுத்தவர்கள் மீதும் வாங்கியவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவருடைய வழக்கை தொடர்ந்து ஹைகோர்ட் உத்தரவு அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த இரண்டு நிறுவனங்களின் 5 இடங்களில் சோதனையிட்டு லேண்ட்மார்க் ஹவுசிங் ப்ராஜெக்ட் மேலாளர் உதயகுமார் அவர்கள் மீதும் கேஎல்பி ப்ராஜெக்ட் நிறுவனத்தின் இயக்குநர்கள் சுனில் ஷேக் பாலியா, மணிஷ் பார்மர் ஆகிய 3 மீதும் வழக்கு தொடர்ந்து லஞ்சம் பெற்ற 48 பேர்களுடைய பட்டியலையும் பதிவு செய்திருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, அரசியல்வாதிகள் பெற்ற ஊழல் தொகை முன்னாள் எம்பி, இன்னாள் எம்பி, முன்னாள் கவுன்சிலர், இன்னாள் கவுன்சிலர், முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ என 7 பேர் பெற்ற மொத்த தொகை 2 கோடியே 95 லட்சம் ரூபாய். அதற்கு பிறகு சிஎம்டிஏ, மாநகராட்சி, சாலை பணி, பத்திரப்பதிவு என 8 துறைகளுக்கு 15 கோடியே 87 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 31 பிரிவுகளுக்கு 31 கோடியே 15 லட்சம் ரூபாய் தரப்பட்டுள்ளது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், அரசியல்வாதிகள் பெற்ற தொகை 2 கோடியே 95 லட்சம், மொத்த ஊழல் தொகை 50 கோடியே 86 லட்சம். இதில் அரசியல்வாதிகள் பெற்ற தொகை 6% குறைவானது. அதிகாரிகள் அடித்து தூக்கிய தொகை 48 கோடி, அதாவது 94% அதிகமானது. நான் தொடர்ந்து பல காணொளிகளில் சொல்லி வந்திருக்கிறேன். அது அரசியல்வாதிகளின் மொத்த ஊழல், நாட்டில் நடக்கிற மொத்த ஊழலில் அரசியல்வாதிகளின் பங்களிப்பு வெறும் 10% குறைவானது தான். அதிகாரிகளே 90% கூடுதலாக லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறார்கள் என்று தொடர்ந்து பல காணொளிகளில் சொல்லி வந்திருக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் ஊழலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் முழக்கமிடுவதில் நீண்ட
காலத்திற்கு பிறகு அரசியலில் ஒரு புதிய ஒளிக்கீற்றாகவே தென்படுகிறார். மிக்க மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது. இருந்தென்ன பயன்? இந்த அதிகாரிகள் மீதான ஊழலை பேசுவதில்லையே ஏன்? மிக குறைந்த ஊழலில் ஈடுபடுகிற தேச தலைவர்கள் ஒரு 6% அல்லது 10% தான் பெறுகிறார்கள். அதில் மீது பாய்ச்சல் காட்டுகிற அண்ணாமலை 90% மேல் லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிற அதிகாரிகள் மீது பாய்ச்சல் காட்டாதது ஏன்? இந்த ஒரு கட்டிடத்தில் மட்டும் இவ்வளவு லஞ்சம் என்றால் சென்னை முழுக்க உயர்ந்து நிற்கிறது கட்டிடங்கள். ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் லஞ்சம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு 3 சதுர வீடு சென்னையில் கட்டணும்னா ஒரு 500 கல்லை கொண்டு வந்து இறக்கிட்டாங்கன்னா போதும். மறாத நாள் காலையில் பைக்கு, ஜீப்பு என அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். வந்து வீட்டுக்கு எதுக்கண்ணிட்டு ஒரு ஆள் அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்லி பேசி முடிச்சதுக்கப்புறமா தான் கிளம்புவாங்க. அப்போ ஒரு 50 பேருக்காவது 50 துறைகளில் உள்ளவங்களுக்காவது லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு சாதாரண சின்ன வீடு கட்டுகிறவர்களுக்கே இருக்கிறது. இதுக்குன்னு புரோக்கர்கள் அவங்க தயாராக வச்சுருக்கான். ராத்திரி 12 மணிக்கு கல் இறங்கினாலும் காலையில் விடியும் போது 5 மணி 6 மணிக்கெலாம் ஆள் வந்துடுவான் பைக்கில் கார் ஜீப்பில். அப்படி ஒரு சூழ்நிலை சென்னையில் இருக்குது. லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறதுக்கு யார் காரணம்? கடுமையான சட்டம் இல்லை. அண்ணாமலையும் மோடியும் மட்டும் நேர்மையாளராக இருந்தால் போதுமா? பிரதமர் வீடு கட்டும் திட்டம் இருக்குது ஊர்களில், எல்லா ஊர்லேயும் இருக்குது. 2.65 லட்சம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 2 லட்சம் வீடு கட்டித்தரப்படும் அறிவிச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் 3 லட்சம் வீடுகள் கட்டி தரப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 200 வீடுகள், 2 கோடி வீடுகள்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 5,30,000 கோடி வருது. வருஷத்துக்கு 1,06,000 கோடி. ஒரு வீடு ஒதுக்கணும்னா குறைச்சலாக 30,000 ரூபா கொடுத்தா மட்டும்தான் வீடு ஒதுக்குவான், சாங்ஷன் பண்ணுவான். இது எல்லா ஊர்லேயும் நடக்குது. இது அண்ணாமலைக்கு தெரியாதா? அதை பற்றி அந்த அரசு கவலைப்படவே இல்லை. சரி, 30,000 கொடுத்து ஒதுக்கீடு செய்தாலும் திரும்ப அது பார்ட்டி பில்லாக தான் கொடுப்பான். 2.65 ஒரே தடவையில் கொடுக்க மாட்டான். ஒரு மட்டம் கட்டினதுக்கப்புறம் ஒரு பில்லு, அடுத்த மட்டம் கட்டினதுக்கப்புறம் ஒரு பில்லு, முழுமையாக முடித்ததுக்கப்புறம் ஒரு பில்லுன்னு 3ஆக பிரித்து கொடுப்பான். ஒரு பில்லும் வாங்கிறதுக்குள்ளார தாவு அருந்து போயிடும். அந்த முதல்ல கொடுத்த 30,000 போதாதுன்னு ஒரு பில்லுக்கும் பர்சன்டேஜ் போட்டு பணத்தை கொடுக்கறதோடு இல்லாமல் பல வருஷத்துக்கு அலையணும். இப்போ வீடு கட்டி வீடே பலதாயிரம், பில்லு மட்டும் வாங்க முடியாது. பல பேர் பாதியிலே விட்டுருவான். பாதி பில்லு கொடுத்ததோட போதும், மீதி வேண்டாம்ட்டு. இப்படி ஒரு நிலை இருக்குது. இதிலெல்லாம் அக்கறை காட்டணும் அண்ணாமலை அவர்கள். 10 வருஷம் மோடி ஆட்சி என்பது முற்றிலும் ஊழல் ஆட்சி. மோடியும் அண்ணாமலை நேர்மையாளர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களுடைய நேர்மை இந்த நாட்டிற்கு போதுமானது அல்ல. 10 ஆண்டு கால மோடி ஆட்சி என்பது படுமோசமான ஊழல் ஆட்சி. அடுத்ததும் நீங்கள் தான் வரப்போகிறீர்கள். மோடி அவர்கள் வரப்போகிறார், மகிழ்ச்சி. அவர் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இப்போதாவது தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போகிறீர்கள்? ஊழலை ஒழிக்க என்ன திட்டம் இருக்கிறது உங்களிடம்? அதிகாரிகளின் ஊழல் தலைக்கு மேல் போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஆவணராசா 28 கோடி ரூபாய் ஊழல் செய்ததா வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக. ஆனால் வேலூரில் ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர், பெண் செயலாளர், 500 கோடி ரூபாய்க்கு வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கார். அது பற்றி இங்கே எந்த பேச்சு பொருளும் இல்லை. 28 கோடிக்கு மேலே விசாரணைக்கு போயிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி, நல்ல விஷயம்தான். ஊழலுக்கு எதிராக பேசுறது மகிழ்ச்சி தான். பெங்களூரில் 42 வயசே ஆன ஒரு வட்டாட்சியர், தாசில்தார் 1000 கோடிக்கு சொத்து சேர்த்திருக்காரு பெங்களூரில் மட்டும். இன்னும் உலக நாடுகளில் எங்கே குமிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. 42 வயசுக்கே இதுன்னா இன்னும் 18 வருஷம் வேலை பார்த்தா நிலைமை என்ன ஆகும்? அது பற்றி நாட்டில் பேச்சு பொருளாக ஆகல. பிரதமர் மோடி பெங்களூர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 85% ஊழல் நடந்தது என்று சொன்னார். அது பற்றி இங்கே யாருமே வாய் பேசுவதில்லை. எந்த டிவியும் பிரச்சாரம் பேசுவதில்லை. அதை பற்றி விவாதமே நடத்தலை.
ஊழலுக்கு எதிராக இங்கே எந்த பத்திரிகைகளும் டிவிகளும் செய்தி வெளியிடாது. டிவிகளும் செய்தி பத்திரிகைகளும் மட்டும் இல்லை, உலக அளவில் இருக்கிற யூடியூப் சேனல்கள் கூட ஊழலுக்கு எதிராக பேசினா தடை பண்ணிடுவான், சரியாக போட மாட்டான், செய்தியை முடக்கிடுவாங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த நாடே ஊழலில் திளைக்கிறது. அண்ணாமலை அவர்களே, ஊழலை ஒழிக்கும் திறன் உங்கள் கட்சியிடம்தான் இருக்கிறது. உங்கள் கட்சியின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லுங்கள். அவர்கள் சொங்கி திராவிடம். ஊழல் நடந்தது அதிமுக ஆட்சியில். ஆனால் ஊழல் லஞ்சம் வாங்கியது என்னவோ 2 பேரும் தான், திமுக அதிமுக 2 தான். ஆனால் அவங்க வாங்கினது மிக சொற்பம், அது வெளியில் தெரியுது. பெருசாக வாங்குகிற அதிகாரிகள் இவன் இந்த ஒரு கட்டடத்துக்கே 48 கோடி ரூபா அதிகாரிகள் வாங்கியிருக்காங்கன்னா, சென்னை முழுக்க இருக்கிற எத்தனை கட்டடங்கள், வானுயர்ந்த கட்டடங்கள், அவ்வளவுக்கு எவ்வளவு தொகை? அப்போ அவர்களுடைய சொத்து மதிப்பீடு என்ன? அண்ணாமலை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்களும் விழிப்போடு இருக்க வேண்டும். அறப்போர் ஜெயராமன் மட்டும் போராடினால் பத்தாது. அவர் காணொலியை பார்க்கவே ஒரு 5000 பேர் தயாராக இல்லை. விஜய் இப்போது அரசியலுக்கு வருகிறார். அவர் இதை பேசினால் உடனடியாக மக்களிடத்தில் போய் சேரும். ஊழலுக்கு எதிராக மக்கள் திரளுவார்கள். மற்றவர்கள் பேசினால் ஊழல் பிரச்சனை மக்களிடத்தில் போய் சேராது. மீண்டும் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.